கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பொழுதிலே ஜீவன் பலன் சுகத்தோடு ஆண்டுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து அவரை ஆராதிக்க கடவுள் நமக்கு பாராட்ட தயவுக்காக, இரக்கத்திற்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றிகளை, துதிகளை, தேர்தல்களை எடுப்போம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணையதள வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பெருமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, அன்பின் வடிவாய் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்து தம்முடைய உன்னதமான அன்புக்கு ஈடாக தம் ஜீவனையே இழந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நேச கரத்தினாலே அரவணைத்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதற்காக உம்மை போற்றுகிறோம். ஒரு புதிய நாளை கிருபையாக எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தருக்கு நோக்கி பாரும். ஆவியிலும் உண்மையிலும் எங்களை நிறைத்து உற்சாகத்தோடு ஆராதிக்க ஆண்டு கிருபை தாரும். பாவங்கள், மாம்ச பலகீனங்களை களைந்து என் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களி கூற கிருபை தாரும். நாங்கள் கேட்கிற வசனங்கள், எடுக்கிற ஜெபங்கள், பாடுகிற பாடல்கள் அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். 148வது பாடல். நூற்றி 25வது சங்கீதத்தை முறையாக நாம் படிப்போம். பாடல் புத்தகத்தில் 216வது பக்கம், சங்கீதம் 125. கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையைப் போல் இருப்பார்கள். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. சேர்ந்து படிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்கள்
அக்கிரம செயல்களோடு கூட கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28 துவங்கி 30 முடிய. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 துவங்கி 30 முடிய. ரோமர் 8ஆவது அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 30 வரை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராளராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியும் இருக்கிறார். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 44 துவங்கி 48 முடிவுள்ள வசனங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 துவங்கியுள்ள வசனங்கள். பின்னும் அவர், பரலோக ராஜ்யம் நிலத்தில் மறைந்திருக்கிற புதையலுக்கு ஒப்பாகும். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து வைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாகும். அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குரிய யாவற்றையும் விற்று அதை வாங்குகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாகும். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து கொண்டு ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் என்பதை. வசனங்களை வாசிக்க நாம் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உட்பிரவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நினைந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட நிருப வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். அன்றியும் கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அதாவது அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக ஒத்து நடக்க அவர் செய்கிறார் என்று நமக்கு தெரியும் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறீர். நாங்கள் உம்மால் அன்பு கூறப்பட்டு உமக்குரியவர்களாக கடவுள் எங்களை தெரிந்தெடுத்து உமக்கு பயன்படுகிற பாத்திரங்களாக எங்களை வைத்திருக்கிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து வாழ தூயாவியான கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறே எல்லோரும் என்னண்டை வாருங்கள் என்கிற அழைப்பு வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் உரியதல்ல. கடவுள் ஒருவரை தம்மண்டை வர அழைக்கிறார் என்று சொன்னால், முதலாவது அவர் கடவுளால் அன்பு கூறப்பட்டவர். வசனம் 28 பவுல் சொல்லுகிற பொழுது, கடவுளிடம் அன்பு கூறும்படி, அதாவது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற துயரங்கள் அல்லது வருந்தி உழைக்கிற அனுபவங்கள், கடினமான சூழல்கள், இவைகளிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கின்றோம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா சூழல்களிலும் கடந்து போக முடிகிறதில்லை. ஆனாலும் ஆண்டவர் அவரால் அன்பு கூறுகிற அல்லது கடவுளை நேசிக்கிற, கடவுளுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவரால் அழைக்கப்பட்ட, அவருக்கு பிரியமான, எப்படி வேண்டுமானால் வார்த்தைகள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அவர்களை கடவுள் எந்த சூழலிலும் கைவிடுவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த சூழலையும் அவர் நன்மையாக மாற்ற போதுமானவராக இருக்கிறார். காரணம், ஆண்டவரால் அன்பு கூறப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு நேசத்துக்குரியவர்கள், நேசிக்கப்படுகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பும் அதுதான். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அதில் கடவுளுடைய உன்னதமான அன்பு, அவருடைய சிநேகம் இருக்கிறது. ஆகவேதான் நாம் கடவுளை நேசிக்கும்படி அவர் நம்மை அழைத்து, நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான சூழல்களிலும் நம்பிக்கை தந்து நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறார். தீமையான சூழல்கள், எதிர்மறையான சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் நம்பிக்கையோடு கடந்து செல்ல உதவி செய்கிறார். ஒருவேளை நோயின் அனுபவங்கள் கடுமையாக நம்மை தாக்குகின்ற தருணங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் நேசிக்கருடைய இழப்பு ஏற்படுகிற பொழுது, அல்லது ஒரு பெரிய பொருளாதார இழப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது, ஒரு பெரிய தோல்வி சந்திக்கிற பொழுது நாம் துவண்டு போகிறோம், நம்பிக்கை இழந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த சூழலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாக மாற்ற ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவருக்கு பிரியமானவர்கள், நம்மை தெரிந்தெடுத்து அதற்காக கடவுள் அவர் நம்மை அன்பு கூறுகிறார். ஆகவே இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு தான், எந்த நம்முடைய சூழல்களிலும் நாம் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. நாம் கடவுளுக்கு விசேஷமானவர்கள். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, கடவுள் நம்மை அழைத்திருக்கிறது அல்லது தெரிந்தெடுப்பது அல்லது அன்பு கூறுவது என்பது நான் சொல்லலை, நாம் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் நம்மளிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்பது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக வேண்டும் என்பது, அல்லது நாம் அவருக்குரியவர்களாய் அழைக்கப்படுவது என்பது கடவுளுடைய முன்குறிப்பு, முன் தீர்மானம். திடீரென்று ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஓடி வந்து காப்பாற்றுகிறதல்ல. வசனம் 29 சொல்லுகிறது, கடவுள் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம் குமாரனுக்கு அநேக சகோதரருக்குள் முதற் பேரர் இருக்கும்படி தம் குமாரின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர்களை முன்குறித்தார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நாம் நேசிக்கப்பட, அழைக்கப்பட, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தீமைகளும் நன்மையாய் மாற்ற காரணமாயிருக்கிற காரணம், கடவுள் கிறிஸ்துவை நேசிப்பது போல நம்மையும் அவருடைய சாயலுக்கொத்தாக, அவருடைய மகனாக, மகளாக கடவுள் நம்மை பாவித்திருக்கிறார். முன்னமே நம்முடைய தாயின் கருவிலே தோன்றிய நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை வருவதற்கு முன்னே
கடவுள் நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அதை நன்மையாய் மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அதை விட்டு கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அதற்கு அவர் சொல்கிறார், தம்முடைய குமாரனுக்கு ஒத்த சாயல், கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவின் சிந்தை. பவுல் சொல்லுகிற பிலிப்பியர்களை சொல்லுகிற பொழுது அந்த கிறிஸ்துவின் சிந்தையை, சாயலை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அது நாம் பார்த்தோம், மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, அமைதி, சாந்தம். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மளிடத்தில் இருக்கிற கோபங்களை, வெறுப்புகளை, பழிவாங்குகிற எண்ணங்களை, பொறாமை அனுபவங்களை எல்லாம் களைந்து விட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக நம்மை வைத்திருக்கிறார். கடவுள் நம்மை கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலாக நம்மை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொஞ்சமாவது இரக்கமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்மை ஆண்டுடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். முதலாவதாக ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு தருகிற அழைப்பு, இந்த கிறிஸ்துவின் சாயலுக்குள் ஒத்தாக மாற்றுவது, அல்லது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த எதிர்மறையான சூழல்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதை நம்மை நன்மையாக மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொள்வதற்கு காரணம், நாம் எப்பேற்பட்ட பாதகர்களாக இருந்தாலும் அல்லது கடவுளால் அருவருக்கப்பட்ட நிலை இருந்தாலும், கடவுளால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய அநாதி தீர்மானம் நம்மில் இருக்கும் என்று சொன்னால், அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதி பெற்றோர்கள் பாவம் செய்த பொழுதே கடவுள் உங்களை மீட்டுக்கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறி போகிற தருணங்கள், நம்முடைய இயலாமைகள், பாவ சூழல்கள், இவைகளெல்லாம் ஆண்டவர் ஒரு தகப்பனை போல நம்மை அறிந்திருக்கிறார் முழுமையாக. வேதம் 30 சொல்லுகிறது பாருங்கள், எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக தீர்த்திருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக தீர்த்திருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்கள், நாம் விசேஷமானவர்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கை மேன்மையானது என்பது ஒரு ப்ராசஸ், செயின், தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு நாளிலே, ஒரு நிமிடத்திலே அல்லது ஒரு இமைப்பொழுதிலே மாறக்கூடிய, சம்பவிக்கக்கூடியவைகள் ஒன்றுமல்ல. கடவுள் நம்மை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார், எவ்வளவு அதிகமாக நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியமாக இருக்கிறது. கடவுள் நாம் அழிந்து போகக்கூடாது என்பதிலே அவர் எவ்வளவு சிறப்பாய் எதிர்பார்த்திருக்கிறார் என்பதை மிக தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் நமக்கு குறிப்பிடுகிறார். சொல்லப்போனால் மத்தேயு குறிப்பிட்டாரே, நாம் ஒவ்வொருவரும் மறைந்திருக்கிற புதையல், கடவுள் புதையலை கண்டு தேடி நம்மை ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் முத்துக்களை பன்றிகள் விளையாட போடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையை அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இன்னொரு உண்மையை சொல்லுகிறார். விலை மதிக்க முடியாத ஒரு முத்தை முத்து வியாபாரி காணுகிற பொழுது தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதை சொந்தமாக்கிக் கொள்வான். அதுமாதிரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் விலையேற பெற்றவர், அவர்களால் சொந்தமாக்கப்பட, அதற்காக நம்மை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அவர் கொடுத்த விலை அவருடைய ஜீவன், எல்லாவற்றிலும் மேலானது. ஆகவே நாம் ஒவ்வொரு கடவுளுடைய கரங்களிலே விலையேறப்பட்ட முத்துகளாக இருக்கிறோம். அவர் நம்மை அவருக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். காரணம், அவர் முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாக தருகிறார். நம்மை தேடி பிடித்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவிலே அன்பு கூறுகிற நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக அவர் மாற்றுகிறார். எளிமையான, மனத்தாழ்மையான ஆண்டவர் உள்ளார்ந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கத்தக்கதாக அவர் கிருபை செய்கிறார். முதல் சொல்கிறார், நாம் அவருக்கு சொந்தமானபடியினாலே நம்மை அவர் பாவ கரைகளை எல்லாம் கழுகி சுத்திகரித்து
நீதிமான்களாக தீர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அடையாளத்தை தந்து கடவுள் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பவுல் முடிக்கிறபோது அதான் சொல்கிறார், எவர்களை நீதிமான்களை தீர்த்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதற்காக கடவுள் முன்குறித்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைத்து அவருக்கு சொந்தமாக்கி அவர் தம் ஜீவனையே விலையாக தந்து நம்மை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாக மாற்றி இன்றைக்கு அவர் தன்னுடைய கிரீடத்திலே நம்மை பொருட்களாக அல்லது முத்துக்களாக வைடூரியங்களாக அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் உணர்ந்து வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. பலவேளையிலும் நாம் ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர்கள், பயனற்றவர்கள் என்கிற எண்ணம் அல்லது தாழ்வு மனப்பான்மையுடைய மக்களாகவே இருக்கிறோம். இல்லை, நிச்சயமாக நாம் கடவுளுடைய பார்வையில் அற்பமானவர்கள் அல்ல. கடவுள் நம்மை விசேஷமாய் வைத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத முத்துக்களாக, விலை மதிக்க முடியாத புதையலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னொரு உண்மை சொல்கிறார் பாருங்கள், கடலிலே வலை வீசப்படுகிறது, எல்லாவற்றையும் அது வாரிக்கொண்டு வருகிறது, அதிலே நல்லவைகளை அவர் பொறுத்தெடுத்து சேகரிக்கிறார். நாமும் அப்படி ஒருவேளை உலகத்தின் பார்வையிலே நம்மை தீமைகள் என்று, தீமையானவர்கள் என்று அடையாளப்படுத்தலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நாம் நல்லவர்களாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து வாழ தூய ஆவியானவர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்ம ஊருக்குள்ளே கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 454வது பாடல். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விசேஷமானவர்களாய் கருதி உம்மண்டை வாருங்கள் என்கிற அழைப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவர், எங்களை நேசிக்கிறீர், எங்களை முன்குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்து உம்முடைய குமாரனுக்கு ஒப்ப சாயலாக தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் உன்னதமான அன்பை வெளிப்படுத்த நீர் கிருபை தந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து உமக்கு ஏற்புடையவர்களாய்
உம்மோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தில் எங்களை நீர் மாட்சிமைப்படுத்தி வருகிறீர். எங்கள் வாழ்க்கை விலையேறப்பெற்றது. எந்த சூழலிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் உமக்கு ஒத்த விதத்தில் நன்மையான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நீர் வழிநடத்துகிறீர் என்கிற சத்தியத்தை இந்த காலை பொழுதிலும் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல வேளைகளிலும் எங்களையே நாங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு யாரும் எங்களை கண்ணோக்குகிறதில்லை, உதவி செய்கிறதில்லை என்று புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிலத்திலே மறைக்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷம் ஆண்டவரால் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா முத்துக்களை விட விலை உயர்ந்த முத்து நாங்கள். கிறிஸ்து அதற்கு ஈடாக தம்முடைய விலையே முழுமையாய் தந்து என்னை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். என்னை அவர் வலைவீசி தெரிந்து கொண்டு அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவருக்குரியவர்களாய் மகிழ்ச்சியோடு வாழ, நன்மைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு சிநேகிக்க கிருபைத்தார். இந்த காலை வேளையிலும் உம்முடைய திருச்சமூகத்திலே தங்களை தாழ்த்தி நன்றியோடு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் நோக்கி பாரும். உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளிலே உம்முடைய கிருபையும் இரக்கவும் நன்மைகளை தாராளமாய் தாரும். குறிப்பாக வெளியூர்களில் இருக்கிறவர்கள், கடல்கள் தூர்தேசங்களில் இருக்கிற மக்கள், வளைகுடா பகுதிகளை வாழுகிறவர்கள் யாவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களிலே சந்தோஷம், சமாதானம், நன்மை பெருக அருள் தாரும். பலகீனங்களோடு ஆண்டவரே நோயின் அனுபவங்களோடு இருக்கிற மக்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளே, அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை ஆண்டவர் தாரும். மருத்துவ பணிவிடைகளை ஆசீர்வதியும். பலகீனங்களை முற்றிலும் மாற்ற, வயோதிகத்தின் நிமித்தமாய் பலகீனத்தோடு படுக்கையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நிற்க நோக்கி பாரும். நம்முடைய கிருபையும் காருண்யமும் அவருடைய வாழ்க்கையில தந்து ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்கள் மற்றும் இந்த நாளை தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷ நாளாய் கருதுகிறவர்கள், தங்கள் அன்பானவர்களை நினைவு கூறுகிற மக்கள் யாவரையும் அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். பூர்ண நன்மைகளை ஆண்டவர் தாரும். வாழ்வின் வளம் அவர்கள் வழியாய் குடும்பங்களிலே பெருக நீர் உதவி செய்தவர்களும் தருகிற புதிய வருடம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க அருள் தாரும். குறிப்பாக இன்று தன்னுடைய 80வது வயதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற பங்கஜம் சரோஜாண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண்டவரே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று தினத்திலும் ஆண்டவரே ஒரு அபாயகரமான அறுவை சிகிச்சையை கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். கடவுள் அளிக்கப்படுகிற மருத்துவ பணிவிடைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்திருக்கிற புதிய வருடம் நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் நன்மையும் பெருக கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய கரங்களிலே அவர்களை மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பாக்கிய நன்மைகளையும் ஆண்டவர் தாரும். இன்றைய பொழுதிலும் பயணம் மேற்கொள்கிறவர்கள் தொலைதூர பயணங்களிலே உம்முடைய பாதுகாப்பை தாரும். பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய பணி, தொழில், உழைப்பு, வேலை வாய்ப்பு, அவருடைய தொழில், எல்லா பணிவிடைகள் எல்லாவற்றும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். ஒரு சிறந்த நாளாக இந்த நாளை எங்களுக்கு தாரும். ஆபத்து, தீங்கு, பொல்லாப்பு, நோய் நொடிகள், துன்பம், சோதனைகள் ஒன்றும் அண்டி சேராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் திருச்சபையின் ஆராதனைகள், திருப்பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வர இருக்கிற 102வது சபை ஆண்டு விழா நிகழ்வுகளை கர்த்தர் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். 24, 25, 26 ஆகிய 3 தினங்களிலும் திருச்சபை குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்களாக நாங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரே எங்கள் குடும்ப விழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ, கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நீர் எல்லா பாக்கியமும் நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வதியும். ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட தேவன் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தும்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குறைகளை பொறுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த வரப்படத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதாக. அருள்வீடியங்களாக அர்த்தம் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு விடப்பட நாமத்தையும் நிறுத்திக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இடத்திலும் சமாதானமும் எதுவென்று நிறைவாய் உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.